வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை. அமைச்சர் துரைமுருகன் தகவல். தமிழ் ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். மாநிலங்களவையில் தனது கடைசி நாளில் வைகோ உரை. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 3வது நாளாக போராட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கைவிட வலியுறுத்தல். கடமையை செய்ய செல்கிறேன். எம்பி பதவியேற்க டெல்லி புறப்பட்டார் கமல்ஹாசன். ஆண்மணி சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை தடை செய்ய வேண்டும். பாமக தலைவர் ராமதாஸ் பேட்டி. ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு. முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த திங்கட்கிழமை காலை வழக்கம் போல் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு திடீரென லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர் கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து கிரீம் சாலை அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் அவரை சந்தித்து நலன் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை முதலமைச்சரிடம் நலம் விசாரித்த பின் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகவும் நலமுடன் இருப்பதாக கூறிய அவர் முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஆஞ்சியோ பண்ணி பார்த்தார்கள், ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன அடைப்பு நல்லா இருக்காரு. எப்ப டிஸ்சார்ஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குங்க? அது டாக்டர் சொல்றேன். உடல்நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காரு. நல்லா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எப்ப போறோம்னு தலைவர் சொல்லுவார். பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 21ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் 4வது நாளாக கூட்டத்தொடரின் இரு அவைகளும் தொடங்கியதும் பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்தில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோனியா காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கையில் பதாகைகளை ஏந்தியபடி ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கப்பட்டனர். இதில் திமுக எம்பி வில்சன், ஜோதிமணி, விஜயவசந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தமிழ் ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என மாநிலங்களவையில் வைகோ தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளாக நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் ஓய்வு பெறும் நாளில் மாநிலங்களவையில் பேசிய வைகோ தன்னை முதலாக மாநிலங்களவை அனுப்பிய கலைஞருக்கும் தன்னை வார்த்தெடுத்த முரசொலி மாறனுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய வைகோ ஈழ தமிழருக்காக 13 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாகவும் NLC-யை தனியார் மயமாக்கலை தடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ் ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் தான் நிறுத்த மாட்டேன் என்றும் வைகோ மாநிலங்களவையில் கூறினார். I wish him long healthy life. I extend my gratitude to the memory of Muttamilar Dr. Kalaignar Karunanidhi for having sent me to this August House in 1978, 1984 and 1990. I express my gratitude to the Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin, who is running the Dravidian model government, for sending me to this upper house in 2019. I was molded by the then leader of DMK Parliament Party, Honorable Mr. Murasali Bharat. Sir, with all humbleness I would submit, I was instrumental in unveiling the portrait of Baba Sahib Dr. Ambedkar in the Central Hall of Parliament
by the then Honorable Prime Minister, Mr. Vishwanath Pratap Singh. I initiated the call attention for 13 times about the tragedy of Elam Tamils and the genocide committed by the demonic Sinhalese government. I was the only member of parliament in the whole of India who suffered detention under quota for 19 months. I also suffered detention under visa for 12 months. On the whole, I have suffered detention for 5.5 years in the prison. இந்தியனாக எனது கடமையை செய்ய உள்ளேன் என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கடந்த ஜூன் மாதம் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். கமல்ஹாசன் ஜூலை 25ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவியேற்றார். இந்நிலையில் டெல்லி செல்ல சென்னை விமான நிலையம் வந்த கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியனாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையையும் கடமையையும் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். தமிழக மக்களின் வாழ்த்துக்களோடு உறுதிமொழி ஏற்று டெல்லியில் தனது பெயரை பதிவு செய்ய உள்ளதாகவும் கமல்ஹாசன் கூறினார். மேலும் தனது 6 ஆண்டு கால பயணத்தை கவனித்தால் எதை நோக்கி செல்கிறேன் என்பது புலப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலில் நீங்கள் செய்தி சேகரிக்க மட்டும் வரவில்லை, என்னை வாழ்த்திய அனுபவம் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அதற்கு நன்றி. முதலில் உங்கள் வாழ்த்துக்களுடன், மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் சொல்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை ஒரு பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். அதை இப்ப சொல்லக்கூடாது, அங்கதான் பேசணும். சில விஷயங்கள் இங்க பேசுற மாதிரி அங்க பேசக்கூடாது, அங்க பேசுற மாதிரி இங்க பேசக்கூடாது. அங்க தெரியும், என் பயணத்தை பார்த்து கவனிச்சீங்கன்னா நல்லா புலப்படும். அன்புமணி சுற்றுப்பயணத்திற்கு போலீஸ் தடை செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. பரபரப்பான சூழலில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற தலைப்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணத்தை தொடங்க உள்ளார். ஜூலை 25ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நடைப்பயணம் திருப்போரூரில் தொடங்கி தருமபுரியில் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் தனது பிறந்த நாளன்று தொடங்கும் இந்த பயணத்திற்கு ராமதாஸ் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். கட்சியின் நிறுவனரின் அனுமதி இல்லாமல் கட்சி கொடி மற்றும் நிர்வாகிகளை சந்திக்கும் பிரச்சார பயணத்தை அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள ராமதாஸ் இந்த பயணத்தை தடுத்து நிறுத்த கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். திட்டவட்டமா சொல்றோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுக்கலாம். 25ஆம் தேதியிலிருந்து நடைமுறை போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு டிஜிபி கிட்ட நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்தது. நாட்டில் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆடி அமாவாசையையொட்டி பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பிரதான நீர்நிலைகளில் மறைந்த முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சதுரகிரி சுந்தர் மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மலையேறும் பக்தர்கள் பிற்பகல் 12 மணி வரை மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் வனப்பாதைகளில் உள்ள நீரோடைகளில் குளிக்க அனுமதி இல்லை என்றும் வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆடி அமாவாசையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரதான நீர்நிலைகளில் மறைந்த முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஆடி அமாவாசைக்காக உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள நீர்நிலைகள் அருகே உள்ள கோவில் நிர்வாகம் சார்பாக
திதி தர்ப்பணம் பூஜை செய்ய அர்ச்சகர்கள் படித்துறை பூஜை பொருட்கள் ஏற்பாடு செய்துள்ளது. குறிப்பாக முக்குடல் சங்கமிக்கும் குமரி, திரிவேணி சங்கமம் மற்றும் குளித்துறை, தாமிரபரணி ஆற்றின் கரை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதில் தமிழகம், கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே திதி தர்ப்பணம் செலுத்தி வருகின்றனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் தக்கான்குளக்கரையில் 2000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். தொடர்ந்து பிரம்ம தீர்த்தக்குளம் என்கின்ற தக்கான்குளத்தில் புனித நீராடி 32 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் முத்துமண்டபம் பகுதியில் உள்ள பாலாற்றின் கரையோரத்தில் உயிர் நீத்த தங்களின் முன்னோர்களுக்கு 100க்கும் மேற்பட்டோர் தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இது வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிசா, அதனை ஒட்டிய மேற்கு வங்கம் கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மத்திய மேற்கு, வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஜூலை 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. சென்னையிலும் பல்வேறு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான சாரல் மழையும் கனமழையும் பெய்து வருகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 74,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வாரத்தின் தொடக்கத்திலிருந்தே அதிகரித்து வரும் தங்கம் விலை நேற்று அதிரடியாக சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 125 ரூபாய் குறைந்து 9,255 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 74,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 128 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,28,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. போதைப் பொருட்களினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அணிவகுப்பு நடத்தினர். மயிலாடுதுறை அடுத்த பட்டவர்த்தியிலிருந்து நடராஜபுரம் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. அப்போது மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களினால் ஏற்படும் பேராபத்துகளை விளக்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழவளவன் தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிராக முழக்கமிட்டவாறு பேரணியாக சென்றனர். கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட நடராஜபுரம் ராஜேஷின் உருவப்படத்தை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இறுதியாக மறைந்த ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் முன்னணி தோழராக இருந்து களப்பணியாற்றிய நடராஜபுரம் ராஜேஷின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் போதைப் பொருட்களினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்கியும் கிராமங்கள் தோறும் போதைப் பொருட்கள் எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு அனைத்து கட்சிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் கொண்ட குழுவினையும் அமைத்திட கோரியும் போதைகளினால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்கியும் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி மதுகடியில் இருந்து நடராஜபுரம் வரை விடுதலை சிறுத்தைகளால் மிகப்பெரிய அளவிலான போதைகளுக்கு எதிரான பிரச்சார அணிவகுப்பு இன்று நடத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் கிராமங்கள் தோறும் அனைத்து கட்சிகளை கொண்ட போதைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய குழுவினை அமைத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குறுவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான ஹேண்ட்பால் போட்டி நடைபெற்றது. கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் குறுவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான ஹேண்ட்பால் போட்டிகள் நடைபெற்றது. 14, 17, 19 என 3 பிரிவுகளில் ஆண் பெண் என இரு பாலருக்கும் நடைபெற்ற இப்போட்டியில் 18 அணிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியை நாடார் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் வழக்கறிஞர் ரத்தினராஜா தொடங்கி வைத்தார்.
இறுதியாக ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற 3 பிரிவுகளிலும் நாடார் மேல்நிலைப்பள்ளி முதலிடம் பெற்றது. இதேபோல் பெண்கள் பிரிவில் 14 மற்றும் 19 வயது பிரிவில் நாடார் மேல்நிலைப்பள்ளியும் 17 வயது பிரிவில் லக்குமி ஆலை மேன்மைப் பள்ளியும் வெற்றி பெற்றது. ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பெற்ற அணி வருவாய் அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் தேவூர் பகுதியில் சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் கூட்டத்தை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடப்பாடி அடுத்த தேவூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தெருநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிந்து வருகிறது. குறிப்பாக தேவூர் பகுதியில் உள்ள முக்கிய சாலைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் முக்கிய சாலைகளில் தெருநாய்கள் சுற்றித் திரிகிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமமடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டியில் மாவட்டங்களுக்கு இடையிலான ஜூனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டி நடைபெற்று வருகிறது. ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் ஹாக்கி யூனிட் ஆஃப் தூத்துக்குடி இணைந்து நடத்தும் வ.உ.சி. துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையிலான ஜூனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 33 மாவட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. நேற்று தொடங்கிய இப்போட்டியை கோவில்பட்டி நகர்மன்ற துணைத் தலைவர் R.S. ரமேஷ் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் இருந்து தமிழக ஹாக்கி அணிக்காக வீரர்களை தேர்வு செய்வதற்காக 4 பேர் கொண்ட தேர்வுக்குழு உறுப்பினர்கள் உள்ளனர். தொடர்ந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் முதல் 4 அணிகளுக்கு தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுக ஆணையம் சார்பில் கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. மீனவர்கள் மற்றும் பார்வையற்ற ஆசிரியர்களுக்காக அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி காஞ்சிபுரம் மாணவர்கள் அசத்தி உள்ளனர். பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாணவர்களின் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனம் சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 2 பள்ளிகள் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அசத்தியுள்ளது. முசரவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கடலில் பயணம் செய்யும் மீனவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பு பெல்ட் உருவாக்கி காட்சிப்படுத்தினர். இந்த பெல்ட் அணிவதன் மூலம் நீரில் மூழ்கும் நிலை ஏற்படும் போது அந்த பெல்ட்டினை ரிலீஃப் செய்யும் போது மேலே வரும் வகையில் அதன் செயல்பாடு இருப்பதால் இது பெரிதும் விபத்துகளை தவிர்க்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறுகணத்தூர் பள்ளியில் பயிற்றுவிக்கும் பார்வையற்ற ஆசிரியர் சந்திக்கும் பிரச்சனைகளை கண்ட மாணவிகள் அவர்களை போன்று அனைவருக்கும் உதவும் வகையில் தலையில் அணியும் தொப்பி மூலம் எதிரில் உள்ள பொருட்கள் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு உதவும் வகையில் அதில் உள்ள சென்சார் மூலம் அது குறித்த செய்திகள் உரையாடலாக தெரிவிக்கும் வகையில் இதனை உருவாக்கியுள்ளனர். இது எங்களின் ஆசிரியருக்காக உருவாக்கப்பட்டது என்பதில் பெருமை கொள்வதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இந்த 2 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். என் பேர் சூர்யா. நான் காஞ்சிபுரம் முசரவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரோம். நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ப்ராஜெக்ட் பேர் வந்து SS பெல்ட்டு, அதாவது சி சேஃப்டி பெல்ட்டு. இப்போ யாருன்னா தெரியாத கடலில் விழுந்துட்டாலோ இல்லை விபத்து ஏற்பட்டு விழுந்துட்டாலோ அவங்க ரொம்ப நேரம் நீச்சல் அடிக்க முடியாது, உள்ளே போய் மூழ்கி இறந்துடுவாங்க. அதுக்கு பதிலே நாங்கள் ஒரு பெல்ட்டு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பெல்ட்டில் 2 பார்ட்டாக பிரித்து ஒரு பக்கம் சோடியம் பைகார்பனேட்டும் இன்னொரு பக்கம் அசிட்டிக் ஆசிடும் வச்சுருக்கோம். 2த்துக்கும் நடுவில் ஒரு நாட்டு மாதிரி வச்சு அந்த நாட்டை இழுக்கும் போது 2ம் ரியாக்ட் ஆகி CO2 உருவாகும் சார். அந்த CO2 உருவாகி மேலே தப்பிச்சு வந்துடலாம். இதுதாங்க சார் எங்கள் ஐடியா. இது வந்து கப்பலில் வேலை செஞ்சுருக்கவங்க லைஃப் ஜாக்கெட்டுன்னு இருக்குது, ஆனால் அதை போட்டுட்டு எப்பயும் வேலை செய்ய முடியாது. அதனால ஒரு நார்மல் பெல்ட் மாதிரி போட்டுட்டு எப்போ வேணாலும் இது யூஸ் ஆகும் சார். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பயங்கரவாத உட்கட்டமைப்பை குறிவைத்து மே 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற திட்டத்தை தொடங்கியது. மேலும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் இந்தியா நிறுத்தி வைத்தது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பதை நிறுத்தும் வரை சிந்து ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கான இங்கிலாந்து தூதர் ஜேன் மாரியோட் நேற்று பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசினார்.
அப்போது இருவரும் பிராந்திய நிலவரம் குறித்து விவாதித்தனர். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தை தணிக்க உதவியதற்காக இங்கிலாந்திற்கு ஷெரீப் நன்றி கூறினார். அதே நேரம் இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் விரும்புவதாகவும் அவரிடம் ஷெரீப் கூறினார். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் தெரிவித்து ஏற்கனவே பலமுறை பாகிஸ்தான் அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை திரும்ப பெறுவது மற்றும் பயங்கரவாதம் குறித்து மட்டுமே பேச முடியும் என இந்தியா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை, அமைச்சர் துரைமுருகன் தகவல். தமிழ் ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன், மாநிலங்களவையில் தனது கடைசி நாளில் வைகோ உரை. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 3வது நாளாக போராட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கைவிட வலியுறுத்தல். கடமையை செய்ய செல்கிறேன், எம்பி பதவியேற்க டெல்லி புறப்பட்டார் கமல்ஹாசன். ஆண்மணி சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை தடை செய்ய வேண்டும், பாமக தலைவர் ராமதாஸ் பேட்டி. ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.